எங்கேயும் காதல் அதோடைய பேஸே வந்து பாரிஸில் நடக்கிற மாதிரி. ஸோ ஃப்ரான்ஸ், ஆல் ஓவர் ஃப்ரான்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணோம். சாங்ஸுக்கு வந்து க்ரீஸ் போனோம், ஏத்தென்ஸ் போனோம், அங்கேருந்து சாண்டோரினி ஐலேண்ட்ஸ் போனோம் சாங்ஸுக்கு. அவ்வளோ வண்டர்ஃபுல்லான ஐலேண்ட் அது. அதாவது ஒரு ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் அங்கே எடுத்திருக்காங்க. வேர்ல்டில் எது பெஸ்ட் சன்செட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதில் வந்து சாண்டோரினி ஐலேண்டில் இருக்கிற அந்த மவுண்டன்ஸ் பின்னாடி ஆகிற சன்செட்டு தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் அப்படின்னு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆவலாக அந்த சன்செட் பார்க்கணுன்னு சாங்கெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சன்செட் நான் உண்மையாகவே பார்த்ததே கிடையாது. எல்லோரும் வந்து ஷூட்டிங் பண்ணுறதை விட்டுட்டு சரி டக்குன்னு முடிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துட்டோம். வேர்ல்ட்லேருந்து எல்லோரும் ஆல் ஓவர் ஃப்ரம் யூரோப்லேருந்து யூஎஸ்லேருந்து ஏஷியா ஃபுல்லாக அங்கே வந்து அந்த சன்செட் பார்க்க வருவாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயம்தான் நாங்கள் அந்த டைமில் அந்த சன்செட் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட எல்லா இடமே சுற்றிட்டோம். லியான்லேருந்து, கான்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து பாரிஸ் மெயின்லி. ஸோ இந்த மாதிரி போகாத இடமே கிடையாது நாங்கள் பாரிஸில், ஃப்ரான்ஸில். ஸோ புது கலர் இந்த படம் வந்து நிச்சயமாக புது கலரோட வெளிவரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப அழகாகவும் திறமையாகவும் நடிச்சிருக்காங்க ஹன்சிகா மோட்வானி. அவங்க வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பாரிஸ் கேர்ள் தேவைப்பட்டது இந்த கேரக்டருக்கு. ஸோ அவங்க உண்மையாகவே ஒரு யூரோப்பியன் மாதிரியே இருப்பாங்க. யூரோப்பியன் இந்தியன் கேர்ள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி இருக்கணும்னு பிரபு சார் ஆசைப்பட்டார். அந்த மாதிரி அந்த ஹீரோயினை அமைஞ்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படமாக வரும். ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் முக்கியமோ அந்த அளவுக்கு மியூசிக் ஒரு கேரக்டராகவே இப்போ வந்து அமைஞ்சிட்டு வருது. அதில் வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்து எப்போவுமே ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் கூட நான் பண்ணுற 2வது படம் எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ் கொடுத்துருக்காரு. தாம் தூம் தான் நல்ல சாங்ஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதை விட எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸ் கொடுத்துருக்காரு எங்கேயும் காதலில். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சாங்ஸ் கேட்கும் போதே. ஏன்னா ஹோல் ஃபில்ம் ரொமான்டிக் ஃபில்ம். அதில் வந்து 5 வேரியேஷன் கொடுக்கணும்னா ரொமான்ஸ்லேயே அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதை வந்து அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல சாங், சிச்சுவேஷன்ஸும் கூட. மங்கைன்னு ஒரு சாங் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட மைக்கேல் ஜாக்சன் ஆல்பம்க்கு ஈக்குவலான ஒரு பீட்டோடு வரும் அது. அந்த சாங் பிக்சரைஸிங்கும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து க்ரீஸில் ஷூட் பண்ண ஒரு சாங், அதுவும் வண்டர்ஃபுல்லான ஒரு சாங். அது கேட்க இல்லை, ஒரு தடவை கேட்டாலே வந்து அவ்வளோ பிடிக்கும் அந்த சாங்ஸ். நான் வந்து ஒரே ஒரு தடவை தான் கேட்டேன் பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதை கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக நான் பாடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவ்வளோவா பாட வராட்டி கூட மனசுக்குள்ளேயே பாடிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு சாங்கும் அவ்வளோ அழகான சாங்ஸாக இருக்கும். எங்கேயும் காதல்ன்ற டைட்டில் வந்து டைட்டில் சாங். ஸோ ஒன்ஸ் சாங்ஸ் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கே தெரியும் அந்த டைட்டில் எவ்வளோ ஹிட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஒரு மைல் ஸ்டோன். நிச்சயமாக எக்ஸ்ட்ராடினரி ஃபீலிங் when listening to it. ஆதி பகவன், அமீர் சார் கூட சேர்ந்து நான் பண்ணுற முதல் படம். ரொம்ப வருஷமாக இந்த படம் பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளும் ஒரு ஆர்வமும் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது சாரும் வந்து வேறு ஒரு படம் யோகி பண்ணுற டைம் இருந்துச்சு. நானும் சந்தோஷ் சுப்ரமணியம் பண்ணேன். அதுக்கப்புறம் பேராண்மை பண்ணேன். ஸோ அதனால் பேராண்மை அன்ஃபார்ச்சுனேட்டாக 1.5 years ஆகிடுச்சு. ஸோ அதனால் இத்தனை வருஷமாக பண்ண முடியாமல் இருந்துச்சு. 3 வருஷமாக பண்ண முடியாமல் இருந்துச்சு. இப்போ தான் அதுக்கான கரெக்ட் டைம் வந்திருக்கு. அதுக்கான எல்லாமே அமைஞ்சிருக்கு. படம் ஒரு 2 ஷெட்யூல் நாங்கள் வந்து பேங்காக் போயிட்டு வந்துட்டோம். தாய்லாந்து பட்டாயா போயிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு எப்பவும் சொல்கிற மாதிரி வித்தியாசம்ன்ற மாதிரி இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு விஷயம் அடங்கின ஒரு படம் அப்படி தான் சொல்லணும். அது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலே அது வித்தியாசமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான படம் எனக்கு. இட்ஸ் சீரியஸ் ஃபில்ம் அந்த ஜான்ர். அதனால்
அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணுவேன். அவர் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நுணுக்கமாக கவனிப்பார். அப்படியே ஒரு ஒரு ஆக்ஷனை வந்து செதுக்குற மாதிரியே செதுக்குவார். ஒரு என்னென்ன தப்பு இருக்கோ அந்த ஷாட்டில் அதெல்லாம் முதல்ல வெளியே எடுத்துடுவார். ஒரு எடிட்டர் மாதிரி முதல்ல வெளியே எடுத்துகிட்டு இந்த விஷயம் பண்ணுங்கள், இதை வந்து அளவாக பண்ணுங்கன்னு ஒரு சின்ன ஒரு % டிஃப்ரென்ஸ் கூட பார்ப்பார். நம்ம 90% 95% நல்லா பண்ணால் கூட அவருக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அந்த 100% கொடுத்தா தான் அவருக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவ்வளோ நுணுக்கமாக எல்லாமே பார்ப்பார். அவர் கூட வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருக்குது எனக்கு. இது வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டேயும் வந்து ஐம் லேர்னிங் ஃப்ரம் ஹிம், ஐம் லேர்னிங் த்ரூ ஹிம். ஸோ நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். பேசிக்காக இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு களம், இது வரைக்கும் அவரே ட்ரை பண்ணாத ஒரு ஜான்ரு. ஸோ இது எல்லாம் சேர்த்து வரும்போது அது ஒரு முக்கியமான படமாக தான் இருக்கும். நிச்சயமாக இது எல்லாம் சேர்ந்தாலே ஒரு நல்ல படமாகவும் அது வெளிவரும்ன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட நாங்கள் செய்கிற எங்களுடைய டெக்னீஷியன்ஸ், அவ்வளோ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன்ஸ், தமிழ் சார், கேமராமேன் யுவன் சங்கர் ராஜா, நீத்து சந்திரா ஹீரோயின். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண மாஸ்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த காம்பினேஷன் புதுசாகவும் நல்லாவும் இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. என்னுடைய சன் ஆரவ் ரொம்ப நல்லா இருக்கான். நிறைய சேஞ்சஸ். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் ஊர்லேயே இல்லை, அவனை பார்க்க முடியல. ஆதிபகவன் படத்துக்காக தாய்லாந்து போயிருந்தேன். ஸோ வந்து பார்க்கும்போது அவ்வளோ சேஞ்சஸ், ரொம்ப நல்லா இருக்கான். நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கெட்டப்பில் இருக்கேன். இத்தனை நாள் மீசை தாடியோடு இருந்தேன். ஸ்டில் ஹீ இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை மீ. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெரியல என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கா இல்லை என்னோடய வாய்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல. அதனால் என்னை மறக்காமல் இருக்கான். ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு செகண்டும் அவன் கூட ப்ரெஷியஸ் மொமெண்ட்ஸ். என்னுடைய ஃபேமிலி வந்து பேசிக்காகவே அவங்க எப்போ பார்த்தாலும் என்னை என்கரேஜ் பண்ணிவிட்டு என்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் இப்போது அதே ஒரு சப்போர்ட்டும் அதே ஒரு அந்த அப்லிஃப்ட்டும் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ 40 நாள் ஒருத்தன் ஊரில் இல்லைன்னா அவங்க வந்து ஒய்ஃபெல்லாம் எவ்வளோ திட்டுவாங்கன்னு தெரியும் எல்லாருக்குமே, எல்லா ஒர்க்கிங் மேனுக்குமே தெரியும். அதே திட்டு தான் எனக்கும் விழும். பட் வந்ததுக்கப்புறம் விழும், ஒர்க் பண்ணும்போது திட்ட மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் எப்போவுமே நல்லா பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேறு எதையுமே யோசிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப தேவை. ஒய்ஃப் வந்து என்கரேஜ் பண்ணால் தான் முடியும் அது. ஸோ ஐ ஹேவ் தட் சப்போர்ட், ஐ ஹேவ் தட் அப்லிஃப்ட் அண்ட் தேங்க். I think those two words make you the most responsible person in the whole world, and it has done the same thing to me. அதுதான் எனக்கும் நடந்திருக்கு. எங்கள் அப்பாவுக்கும் அதான் நடந்துச்சு, எங்கள் அண்ணாவுக்கும் அதான் நடந்துச்சு, எனக்கும் அதான் நடக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வே ஆஃப் லைஃப்பை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ரெஸ்பான்சிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்ததே கிடையாது. அது இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குது, இதில் அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு புது பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ இது வந்து நான் ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு, பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒர்க்கிங் ஹார்ட் டு bring up my whole family. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. படத்தை வந்து திருட்டு விசிடியில் பார்க்காதீங்க. எங்கள் எல்லாருடைய உழைப்பு அது. ஸோ அதுக்கான மரியாதை நீங்கள் தரணும். உங்களுக்கான மரியாதை நாங்கள் படத்தில் கொடுக்குறோம். நல்ல படங்களாக எடுப்போம். ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் நல்ல படங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.